தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 63,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இக்கட்டடத்தில் 500 தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரிய குளிர்சாதன வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள், 24/7 பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தினால் விழுப்புரம் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதுடன் மாவட்டத்தின் சமூக பொருளாதாரமும் மேம்படும். தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் மதுரையில் 2 இடங்களில் என மொத்தம் 8 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவல்பட்டில் பொதுப்பணித்துறையின் மூலம் 1,16,064 சதுரடி பரப்பளவில் ரூபாய் 59.57 கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் அனைத்து நவீன வசதிகளும் உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. இக்கட்டடத்தை திறந்து வைத்ததன் மூலம் சுமார் 2,800 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வழிவகை செய்யப்படும். வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில மக்களின் உயிர்களை காக்கும் முக்கிய பணிகளை செம்மையாக ஆற்றி வரும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் இன்று கடலூர் மாவட்ட அலுவலகம் மற்றும் கடலூர் தீயணைப்பு நிலைய ஒருங்கிணைந்த கட்டிடம், தூத்துக்குடி மாவட்ட அலுவலகம் மற்றும் தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய ஒருங்கிணைந்த கட்டிடம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் ஆகிய தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தீயணைப்பு நிலைய குடியிருப்பு கட்டிடம் என மொத்தம் ரூபாய் 15.34 கோடி செலவில் புதிய கட்டிடங்களை மாண்புமிகு தமிழக முதல்வரின் பொற்கரங்களினால் திறந்தமைக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றி. எனது வயதிலும் எனது அனுபவத்தின் மூலமாகவும் இதுவரை கண்டிராத வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தமிழக திருக்கோயில்களில் நடைபெற்று வரும் பக்தர்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் திருக்குட முழக்குகள், திருப்பணிகள் மிக பெருமையாகவும் வெகு விமர்சையாகவும் நடைபெற்று வருகிறது.